எத்தனை பேர் விசுவாசிக்க நமக்கு நன்மை நடந்திருக்குன்னு? நீதிமான் ஆக்கப்பட்டு இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. அப்போ கம்பீரித்து என்ன பண்ணுங்க? மகிழுங்கள். கம்பீரித்து மகிழுங்கள். சந்தோஷமா சிரிங்க. சந்தோஷமா என்ன பண்ணுங்க? மக்களை கிரீட் பண்ணுங்க. ஆபீஸ்ல இருந்தாலும் சரி. என்ன சில நேரத்துல நமக்கு தவறுதலான ஒரு பயத்தை இந்த உலகம் கத்து கொடுத்துருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருந்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? கண்ணு போட்டுருவாங்க, உனக்கு எதிராக இது பண்ணுவாங்க, பிளான் உனக்கு எதிராக பிளான் பண்ணுவாங்க. அப்புறம் உனக்கு அப்புறம் பிரச்சனை யாரும் அமைதியா இருக்கு, சிரிக்காத, ஏன் சிரிக்கிற, அமைதியா இரு. உலகம் நமக்கு அதெல்லாம் கத்து கொடுத்துருக்கு. மொர்தெகாயினுடைய தைரியத்தை பாருங்க. அமைதியா இரு, அவனுங்களே ராஜாவை கொல்ல போறான், நீ போய் குறுக்க போனீங்கன்னா உன்னைய நைட் நடந்து போயிட்டு நீ தனியா தான் நடந்து போன போட்டுருவான் உன்னைய அப்படின்னு சொல்லிட்டு மொர்தெகாயினோட இருதயம் என்ன பண்ணிருக்கோம்? பேசியிருக்கோம். ஆனா மொர்தெகாய்க்கோ என்ன விசுவாசம்? ஒருவனுக்கும் நான் என்ன பண்ண மாட்டேன்னா, அந்த தைரியம் தான் இஸ்ரவேலுக்கு யூதர்களுக்கு விடுதலையே கொண்டு வருது. ஆமான் நடந்து போகும்போது எல்லாரும் என்ன பண்றான்? உள்ளேன் ஐயா அப்படின்னு சொல்லி எல்லாரும் என்ன பண்றாங்க? பண்ணிடுறாங்க. மொர்தெகாய் என்ன பண்றாரு? இப்படி நிக்கிறாரு. அந்த அந்த ஒரு ஆக்ட் எப்ப நிக்க முடியும்? தேவன் எனக்காய் நிக்கிறாருன்னு இருதயம் விசுவாசிச்சாதான் நிக்க முடியும். தேவனை தியானிக்காத இருதயம் என்ன பண்ணாது? பணியும், எல்லாத்துக்கும் பணியும். கம்பீரித்து மகிழுங்கள், கம்பீரித்து மகிழுங்கள். முதல்ல உங்க வீட்டுல தனியா இருக்கும் போது நீங்க இந்த மாதிரி பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. தனியா நீங்க ரூம்ல இருக்கீங்கல்ல, ரூம்ல இருக்கும் போது முதல்ல இந்த கம்பீரித்து மகிழ்வதுன்னா எப்படி கர்த்தாவே, எப்படி கர்த்தாவே நான் கம்பீரித்து மகிழ்வது, இதை பத்தி எனக்கு நீங்க சொல்லித்தாங்கன்னு ரூம்ல பிராக்டிஸ் பண்ணி கொஞ்சம் கம்பீரித்து மகிழ்ந்து பாருங்க. கொஞ்சம் என்ன பண்ணுங்க, சேர்ல இருந்து குதிச்சு குதிச்சு ஆடி கீடி குதிங்க. ஏன்? நீதிமானாக்கப்பட்டு இருக்கிறீர்கள். ஒருவனும் உங்களை என்ன பண்ண முடியாது? குற்றப்படுத்த முடியாது. இப்போ எவனும் குற்றப்படுத்த முடியாது. ஏன்னா ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது. ஒருவனும் மாற்ற முடியாது. பிதா அவரை உயிரோடு எழுப்பி எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமத்துல அவரை அமர்த்தி வச்சுட்டார். ஒருவனும் அதை என்ன பண்ண முடியாது? மாத்த முடியாது. இதை விசுவாசிப்பவர்கள், இதை விசுவாசிப்பவர்கள், இதன் மீது மனதை வைத்திருப்பவர்கள், அறிக்கை செய்கிறவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். ரட்சிப்புனா என்ன? அக்கா ஒண்ணு சொன்னாங்கல்ல, நான் ஜெபம் பண்ணேன், அவங்களுக்கு அது நடந்துச்சு. ரட்சிப்பு லிட்டரலா ஒருத்தர் ஒருத்தர் பிரச்சனையில இருக்காருன்னா கையை உள்ள விட்டு அவங்கள பிரச்சனையில இருந்து எடுக்கிறது என்னது? இட் இஸ் ரட்சிப்பு. ரட்சிப்பு அப்படிங்கிறது வெறுமனே பரலோகத்துக்கு போவது மட்டும் என்ன இல்ல, ரட்சிப்பு இல்ல. உலகத்துல நம்ம கடுமையா பிரச்சனையை அனுபவிச்சுட்டு எல்லாம் தலை மேல ஏறி அமுக்க விட்டுட்டு கடைசியில அங்க போயிடலாம் அப்படிங்கிறது இல்ல. நீதி